பொதுவாகவே கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் சுவாமி ஐயப்பனுக்கும் மிகவும் உகந்த மாதம். அதுலயும் இந்த வருஷம் சிவபெருமானுக்கு உரிய திங்கட்கிழமை அன்றும் பிரதோஷம் அன்றும் வருவது மிகவும் சிறப்பு. வருடம் முழுவதும் திங்கட்கிழமை அன்று சோமவார விரதம் இருக்க முடியாதவங்க கார்த்திகை மாதத்துல வர்ற திங்கட்கிழமைகள்ல சோமவார விரதம் இருந்தா ஒரு வருடம் முழுவதும் நீங்க சோமவார விரதம் இருந்த பலன் கிடைக்கும். கார்த்திகை முதல் நாள் பால் பழம் சாப்பிட்டோ இல்லனா ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டோ விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க விளக்கு ஏத்தலாம். அன்று பிரதோஷம் என்பதால் ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து விட்டு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பால் இல்லனா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு வழிபாடு செய்யலாம். அன்னைக்கு சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாதம் முழுவதும் முருகனை நினைத்து வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கும் பால் பழம் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாதம் என்றாலே நிறைய வீடுகள்ல ஒலிக்கிற சத்தம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்குவது வழக்கம்.